கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அன்பை குறித்து தியானிப்போம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டுள்ளபடியே. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுன்னு இருக்கிறாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நாம் எப்படி இருப்போம் அப்படின்றது ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை குறித்த தீர்மானம் வச்சிருக்கிறார் இல்லையா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்போ அன்பு கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பன்றாரு. அதுவும் வாக்குதத்தம் பண்ணியிருக்காரா நமக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, தமக்கு முன்பாக அவர் அன்பிலே பரிசுத்தமாகும்படி நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பிலே பரிசுத்தமாகணும். அன்பிலே நல்ல அன்பு, இந்த மாதிரி நடிப்பு அன்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு அன்பு போல சிலர் நடிப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் பரிசுத்தமுள்ள அன்பாக இருக்கணும். பரிசுத்தம்னா முழுவதும் சுத்தமான அன்பாக இருக்கணும் இல்லையா? குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். யாருக்குள்ள தெரிஞ்சு கொண்டார்? கிறிஸ்துவுக்குள்ளே தெரிஞ்சு கொண்டார்னா நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒருத்தர் நம்மளை அறிமுகப்படுத்துகிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? நண்பரோ உறவினரோ, உங்களால் தான் எனக்கு அவர் தெரியும், உங்கள் மூலியமாக தான் அவர் எனக்கு தெரியும்ன்ற இல்லையா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நமக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படின்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது, இல்லை ஒருவருக்கு வேலை கிடைக்குது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர் என்ன செய்வார்? வேலை கிடைச்சிவர், இன்னும் 2 வருஷத்தில் எப்படியாவது ஒரு இடம் வாங்கி, இல்லை 3 வருஷத்துல 4 வருஷத்துலேயே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பார் அவர் இல்லையா? இப்போது வீடு கட்டலை, இடமும் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் திட்டமிடுவார். கற்பனை தான் யோசிப்பார் இல்லையா? ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், இந்த மாதிரி கட்டணும், ஹால் இப்படி வைக்கணும், கிச்சன் ரொம்ப பெருசாக வைக்கணும், இந்த மாதிரி வண்டி உரத்துக்கு இடம் வைக்கணும், அது மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுவார் இல்லையா? அதுதான் இடமே நம்ம வாங்கலை, ஆனால் ஒரு திட்டம் வச்சுருப்போம். அது போல தான் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை அறிஞ்சிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் எப்படி இருப்போம்? நிறைய பேர் நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? பிள்ளை சரியாக படிக்கலை, இது சரியாக நம்ம நடக்கலை, அது கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வருது அப்படின்னாலாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? நம்மளை உண்டாக்குன தேவன் தாயின் கருவிலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்றார். இப்போ நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்வோம், நமக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார். ஆனால் என்னன்னா, இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இதெல்லாம் நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு தீர்மானம் வச்சுருப்பார். நமக்கு சுதந்திரம் வேறு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்மளை இப்படி தான் இருக்கணும்னு கட்டளை எல்லாம் இல்லை, நன்மை தீமை ரெண்டும் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு சொல்கிறார் இல்லையா, அந்த கனி சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவர் சாப்பிடாதீங்கன்னாக்கா சுதந்திரம் கொடுத்துரு. அதை ஏன் சொல்லிட்டு போகிறாருன்னா, சுதந்திரம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா என்ன சொல்லியிருப்பார்? அந்த கனியே உருவாக்கி இருக்க மாட்டார் இல்லையா? இப்போது நம்மளுடைய செயல் எப்படி இருக்குதுன்னு சோதித்து பார்ப்பார். அதனால நம்மளை தீர்மானத்தின்படி ஆண்டவர், இப்போ நமக்கு நடக்கிற கெட்டதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானிச்சாரான்னு ஏற்றுக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் தீர்மானித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் தவறாக போயிட்டு ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது. அதனால் நமக்கு ஆண்டவருடைய நீதியில் நாம் நடந்தோம்னா ஆண்டவர் நமக்கு தீர்மானத்தின்படி நமக்கு இந்த பூமியில் என்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் செய்துவார். நாம் அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் தான் நம்ம செய்கிற கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தான் பொறுப்புன்னு நாம் எடுத்துக்கூடாது. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு சொல்லியிருக்காரு பாருங்களா? இதெல்லாம் நாம் செய்தோம்னா தான் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை குறித்து வச்ச தீர்மானம் நமக்கு கிடைக்கும். நாம் அதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு படிச்சுட்டாரு வந்துட்டோம். ஒரு குழந்தை நம்ம கூட பிறகுது, இந்த குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் அந்த குழந்தை ஒரு பெரிய பையனான பேர்
நாம் சொல்கிறது சின்ன வயசில் கேட்கும், பெரிய பையனான கேட்குறாங்களா? இல்லை. அப்போ அது கேட்காத போது தவறான நண்பர்களோடும் தவறான செய்கள் செய்யும்போது கஷ்டங்கள் வந்தால் அது தாய் தகப்பன் பொறுப்பேற்றுக்க முடியுமா? தாய் தகப்பன் நல்லா இருக்கணும் பிள்ளைங்கன்னு தான் யோசிப்போம் இல்லையா? அதே போல தான் ஆண்டவரும் தேவனும் நம்மளை வந்து இந்த பூமியில் நல்லா இருக்கணும்னு தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை அறிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் நாமும் உலக சித்தத்தை செய்கிறோம் இல்லையா? அந்த உலக சித்தத்தை செய்யறதுனால தேவ சித்தத்தை விட்டுட்டு உலக இச்சையினால் ஈர்க்கப்பட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையை நாடி செய்யும்போது தான் நமக்கு பல கஷ்டங்கள் வருது இல்லையா? அதனால வந்து நாம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதையெல்லாம் நாம பெற்றுக்கொள்ள போகணும். நாம தானே போனோம். அதை நாடுன்னா நம்ம தான் போகணும். அதை தேடி போகணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தேடி போகணும். நாம் அதை விட்டுட்டு உலக இச்சையில் இழுக்கப்பட்டு உலகத்தினுடைய காரியங்களை நாம் இருந்தோம்னா நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு உருவாக்கும் முன்னே, உன் தாயின் கருவில் நான் உன்னை உருவாக்கும் முன்னே நமக்கு ஒரு தீர்மானம் வச்சிருக்காரு இல்லையா? அது நமக்கு நடக்காமல் போயிடும். அப்போது கஷ்டத்தில் இந்த உலக இச்சையில் மாட்டிக்கின்னு, உலக இச்சையில் யார் போனாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா உலகம் வந்து பாவத்தில் நிறைஞ்சிருக்குது இல்லையா? அதனால வந்து உலக இச்சையை வந்து நாம் விட்டு தேவனுடைய நீதியை தேடணும், தேவ பக்தியை தேடணும், விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார், ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், ஆண்டவர் நமக்கு இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிப்பார். இது போன்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தோம்னா தான் நமக்கு இது போல் விசுவாசமெல்லாம் வரும். அன்பையும் பொறுமையும், அன்பு பொறுமை இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். ஏன்னா அன்பு குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இதை பல பதிவுகளாக போட்டுன்னு இருக்கோம். நாங்கள் போல் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய குணம் என்னன்னா நற்குணம், சாந்த குணம். இந்த குணங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா கோபத்தோடு எழுந்துக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு வேதம் சொல்லுது நீதிமொழிகளில். போல் கோபம் இல்லாத சாந்த குணமாக இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். போல் சாந்த குணம் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் இந்த பூமி முழுதும் நீ அடைவ, சுதந்திரித்துக் கொள்வ. இன்றைக்கி நமக்கு இவர் ஆட்சியாளராக வந்துட்டார், இவர் மந்திரியாக வந்துட்டார், இவர் முதல்வராக பிரதமராக வந்துட்டாரெலாம் நாமெல்லாம் வந்து கோபப்படுவோம், சிலர் பிடிக்கலன்னா வருத்தப்படுவோம் இல்லையா? ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு சாந்தம், எவ்வளவு பொறுமையை வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். நாம் வந்து அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்போமா? எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ விமர்சனங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா? நான் அத்தையெல்லாம் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் பூமியில் உள்ள சகல அதிகாரமும் என்னால் அல்லாமல் வேறு ஒருவரால் கொடுக்கப்படலன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி இந்த பூமியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக யாருடைய கட்டளையில் இருக்காங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தீர்மானத்தின்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் உள்ள சகல அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நடன்றார் ஆண்டவர் நம்மளை. இதுபோல் எல்லாமே வந்து சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். சாந்தமுள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான்ன்றது. இது தமிழில் கூட சில பழமொழிலாம் சொல்லுவாங்க. பொறுத்தவன் பூமி ஆளுவான், பொங்கனவன் காடு ஆள்வான்வாங்க. காடுன்றது காட்டில் போய் ஆள்றதில்லை, சுடுகாடு, இறந்து போயிடுவான், மறிச்சிருவான். சுடுகாட்டுக்கும் காடுன்னு தான் சொல்லுவாங்க, சுடுகாடு அதான். அதுபோல் பொங்கக்கூடாது. பொங்கறதுன்றது வந்து கோபம், பொறுமைன்றது தான் வந்து சாந்தம். அதனால் பொங்கறவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தான் வரும். ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக ஒரு பொருள் வீட்டில் சமைக்கும் போது பொங்கினா என்ன ஆகுது? அது உலகத்தெல்லாம் வெளியில் விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதுக்குள்ளே இருந்தால் தான் அது பயன்படும். இதுபோல் பொறுமை இருக்கணும் மனுஷனுக்கு. அந்த பொறுமையை தான் ஆண்டவர் சாந்த குணம் அடையும்படி நாடுன்றார். இத்தகைய நற்குணங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்கள்படி சட்டத்தை கை கொண்டிரு. ஆண்டவருடைய ஆரோக்கியமான வசனன்றார். ஆரோக்கியம் என்னன்னா குணப்படுத்துறது இல்லையா? ஆரோக்கியம்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருந்தால் என்னப்பா ஆரோக்கியமாக இருக்கிறியான்னா குணமாயிட்டியான்றது. அப்போது இந்த பூமியில் நமக்கு வர நோய்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாத்துலேருந்து நம்மளை குணப்படுத்துறது எது? ஆண்டவருடைய வசனம் ஆரோக்கியமானது. அதுதான் நம்மளை குணப்படுத்தும்.
மற்றவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு உலக மக்களோட ஆலோசனை கேட்டு தவறான பாதைகளெல்லாம் நாம் போகக்கூடாது. அதனால அவ ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் ஃபாலோ பண்ணணும். இது போல் ஆண்டவருடைய வசனங்களை நாம் ஃபாலோ பண்ணி பின்பற்றி கடைப்பிடிச்சு நடந்தோம்னா பூமியில் ஆரோக்கியமாகவும் சமாதானத்தோடும் சந்தோஷமாக இருப்போம் கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.